வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஈஸியான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்து பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் ஸ்லோலே வச்சு வறுத்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு முந்திரி, ரெண்டு வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்குங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 50 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 50 கிராம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துப்போம். 2 கப் பிரியாணி அரிசி எடுத்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறிடுங்க. ரெண்டு கப் அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால் சேர்க்குறோம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுருங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுருவோம். ஒரு 2 விசில் வந்துட்டோங்க. 2 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லைட்டாக கிளறிடுங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து சிக்கன் குருமா, வெஜிடபிள் குருமா எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.